ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவருடைய இன்கம் 72,000. இந்த 72,000 வருமானத்திலேருந்து அவர் கொஞ்சம் சேமிப்பு செய்கிறாரு. சேமித்தது போக மீதி செலவு செய்கிறாரு. ஆனால் அந்த சேமிப்புக்கும் செலவுக்கும் ஒரு தொடர்பு கொடுத்துருக்காங்க. அந்த தொடர்பு என்னென்னா, அவர் எவ்வளோ சேமிக்கிறாரோ அந்த சேமிக்கிற அமௌண்ட்டோட 40% அதிகமாக அவர் செலவு செய்கிறாரு. அதாவது அவர் சேமித்த தொகையை விட 40% அதிகம். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த கணக்கை 2-3 மெத்தடில் போடலாம். சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு, அவருடைய எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது செலவு அப்படிங்கிறது சேமிப்பை போல், அதாவது சேமிப்பிலிருந்து 40% அதிகம். இப்போ 40% அப்படிங்கிறது 5க்கு 2, அதாவது 5க்கு 1ன்னா 20%, 5க்கு 2ன்னா 40%. ஆக இப்போ ஒரு 5 பங்கு சேமிக்கிறார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 பங்கு, அதாவது 7 பங்கு அவர் செலவு பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ சேமிக்கிறது 5 பங்கு, செலவு பண்ணுறது 7 பங்கு, அப்படின்னா மொத்தம் 12 பங்கு. இந்த 12 பங்கு தான் உங்களுக்கு 72,000. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 6,000. ஆக இவர் சேமிக்கிற அந்த 5 பங்கு அப்படிங்கிறது 30,000, மீதி இருக்கிற 42,000 அவர் செலவு பண்ணுறது. இதுதான் கணக்கு. இதுக்கு இப்போ அடுத்த மெத்தடை பாருங்கள். இப்போ இந்த மெத்தடில் எப்படி போடலான்னாக்கா, அவர் சேவ் பண்ணுறது 100 பங்குன்னு வச்சுக்கிங்க. அப்போ செலவு பண்ணுறது எவ்வளவு? 140 பங்கு. ஏன்னா சேமிப்பை விட 40% அதிகமாக அவர் செலவு செய்கிறாரு. இந்த பங்குன்னு சொல்கிறோம்ல, இந்த பங்குங்க தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆக இப்போ சேர்க்கறது 100 பங்கு, செலவு செய்கிறது 140 பங்கு. ஆக மொத்தம் 240 பங்கு. இந்த 240 பங்கு தான் உங்களுக்கு 72,000 ரூபா. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? இப்போ 72,000 240ஆல் வகுக்கணும். இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள், அதில் கவனிங்க. 72,000 3 ஜீரோஸ் இருக்குது, 240 ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ ஒரு ஜீரோ நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 72,000 அப்படிங்கிறது 7,200 மாறும். 240ங்கிறது 24 மாறும். இப்போ 7,200 நீங்கள் 24 வகுக்கிறீங்க அப்படின்னா 72க்கு 24க்கு அடிங்க. அப்போ 72க்கு 24க்கு நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப 3 பங்கு வரும் இல்லையா? 3 24 72. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 300ன்னு வரும். ஸோ ஒரு பங்கு 300 ரூபா. ஒரு பங்கு 300 ரூபான்னா அவர் எடுத்துக்கிட்ட அந்த சேமிப்புக்கான பங்கு 100 பங்கு. அப்போ 30,000. ஸோ 30,000 அவர் சேவ் பண்ணுறாருன்னா 42,000 செலவு பண்ணுறாரு. அதான் அர்த்தம். இந்த கணக்கை நீங்கள் வேற ஒரு மாதிரியும் போடலாம். அதாவது பை வெரிஃபிகேஷன். இது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னாக்கா, அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. இப்போ 30,000 சேவிங் அப்படின்னா அந்த 30,000க்கு மேலே அதோட 40% சேர்த்து பாருங்கள். அப்போ எவ்வளோ வரும்? 30,000க்கு 40% அப்படிங்கிறது 12,000. அப்போ கூட்டினீங்கன்னா 42,000. ஆக செலவு 42,000, சேமிப்பு 30,000, மொத்தம் 72,000 வருதான்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்திருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோட அது டேலி ஆகுது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்த எபிசோடில் மற்ற கணக்கு பார்ப்போம்.